வாங்க ஐயா. ஏன்டா கருப்பட்டி, என்ன விஷயம்? பிச்சைமக துளசிக்கு பேய் பிடிச்சிருக்கான், உங்களை ஆயுதத்தோட வர சொன்னாங்க. ஆயுதத்தோடனா நாங்க என்ன லேத்து பட்டறையா வச்சு நடத்துறோம்? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, பாத்தியத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். பம்பே உடுக்கன்னு சொல்லு. பூபதி என்ன? பூபதி என்ன? கிட்டத்தட்ட உட்காந்துருக்கேன். கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே? தப்பா கேட்காத. இந்த விஷயத்தை வந்து சொன்னல, ஒரு 2 ரூபாய் கைமாத்தா கொடுங்க, நாளைக்கு தரேன். 2 ரூபாயா? நிலைமை புரியாம பேசாத. அப்பனும் மகனும் சேர்ந்து அடிச்சாவே 2.25 கால் தான் கிடைக்குது. இதுல 2 ரூபாய் உனக்கு கைமாத்தா? ஏற்கனவே உன் மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு. ஓங்கி அடிச்சா தோல் பிச்சுக்கு, தோல் வேணா ஓடி போயிரு. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்காச்சும் பேய் பிடிச்சத. இத வச்சே 40 நாள் ஓட்டிடுறோம். வாடா. ஏமாந்தா நீ 400 நாள் கூட ஓட்டுவேன். துளசிக்கு பேய் பிடிக்க வச்சதே நான். அது புரியாம புலம்பிட்டு போறான் பாரு. புஸ்தக கையலங்காரியே பனு பொண்ணு மணிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பனு பொண்ணு மணிந்த சிங்காரியே, இவன் மேல இருப்பவ யாருன்னே எனக்கு இப்பவே சொல்ல தாயனி, இவன் மேல இருப்பவ யாருன்னே எனக்கு இப்பவே சொல்ல தாயனி. ஏய், யார் நீ? போன என் பொண்டாட்டி பாப்பமாவா? ஓஹோ, கல்லு வீட்டுக்காரரோட பெரிய வீடா? அதான் சின்ன வீடாக போற பொண்ண புடிச்சு சினுங்க வைக்குது. நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருஷனை விடவே மாட்டாங்க. அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம நாடுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். சரிப்பா, மேற்கொண்டு கேட்க வேண்டியது கேளப்பா. தாயே, நீ பாட்டுக்கு அவரை அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு புடிச்சுடோ ஒரு துணை வேண்டாமா தாயே? இந்த வயசான காலத்துல இந்த கிணத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஒரு வெட குஞ்சு வேண்டாமா தாயே? நல்லா கேக்குறான், நல்லா கேக்குறான். தாயே, அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் போதா சின்ன வீடு கேட்டாரு? நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு. கொஞ்சம் கீழே இறங்கி வா தாயே. அம்மா, என்னையே அடிக்கிற? இல்லீங்க, அம்மாவோட ஆவேசம் இப்படி எல்லாரையும் ஆட்சி படைக்குது. விட்டுடுங்க, விட்டுடுங்க, மலை ஏறி போச்சு. அதுக்குள்ளே மலை ஏறிடுச்சு. அதானே, ஊட்டி கொடைக்கானல் மலை கூட கார்ல ஏறினாலே 4-5 மணி நேரம் ஆகுது. அவ்வளவு சீக்கிரமா ஏறிடுச்சு. அதுதான்டா பேய்ங்கிறது. பேய் ஏறலாம் இது. சின்ன கடை, உனக்கு வந்தானா எனக்கு வந்தானே, என் ரத்தமே கொதிக்குதுடா. ரத்த கொதிப்பெல்லாம் நீயே வச்சுக்கப்பா, எனக்கு வேண்டாம். நான் சொல்ல வந்து அது இல்லடா. பின்ன? நம்ம ஊர் பேங்க்ல வேலை செய்யறானே சேகர் பையன். யார் அவன்? சேகர் புதுசா வேலைக்கு வந்திருக்கான்டா. அவன் உன் தங்கச்சிய கை நீட்டு அடிச்சுட்டான்டா. ஏன் அடிச்சான்? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவனை ரவுடின்னு சொல்லிட்டா. ரவுடின்னு சொன்னா எந்த ஆம்பளைக்கு தான் கோவம் வராது? ரத்தமே இல்லாதவனுக்கு கூட ரத்த கொதிப்பு வந்துடும். அதுக்காக அவனை சும்மா விட்டுறதா? 2 தட்டு தட்டும், அப்பதான் அவனுக்கு பயம் வரும். அவ்வளவுதானே. இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா தட்டுற வேலையெல்லாம் வேண்டாம், நல்லா இருக்காது, நமக்கு ஒத்து வராது. வெட்டி பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் 10 ரூபாய் விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுகிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவாங்களே, பின்னி. மேனேஜர் சார், மேனேஜர் சார், என்ன? ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்கள சமாளி. நான் இந்த பக்கம் போயிடுறேன், அவனுங்க கிட்ட சொல்லாத. யோ, இங்க வாங்க ஐயா. விழுந்த பணத்துல 10 ரூபாய் தடவை எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, விடுங்கய்யா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்கய்யா. ஐயோ, விடாதீங்க. உன்னாக்கு தலைய காசையை வாங்கிட்டு நம்மள காட்டி கொடுத்தாங்க. ஏன் இன்னைக்கு பால் கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரம்? செண்பகம், கடவுளே, இது வரைக்கும் ஒரு சுமூகமான சந்திப்புக்கே இடம் கொடுக்க மாட்டேங்கிறியே. இன்னைக்காவது கொஞ்சம் நாசூக்கா பேசி பார்த்துட வேண்டியதுதான். கிழவி, இதுகிட்ட என்னத்த நாசூக்கா பேசுறது? அடடே செண்பகம்மா, வாப்பா. என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வழக்கம் போல கோயிலுக்கு வருவேன், இன்னைக்கே வரல? நான் இன்னைக்கு பிள்ளையார் கோயில் போயிட்டேன். அதுவும் கோயில் தான். வரட்டுமா? அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன என்ன என்ன? முதல்ல அந்த ஆள் இந்த ஊரை விட்டு துரத்தணும்.
யார துரத்தணும்? அதான் உங்க வீட்டுல குடி இருக்கானே அந்த பேங்க்காரன். யாரு? சேகர் தம்பிவா சொல்ற? ஆமா, அவனேதான். எனக்கு வாய்தான் நீட்டோம்னா அந்த ஆளுக்கு வாயை நீட்டும் கையை நீட்டும். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இப்படியே போய்கிட்டு இருந்தா அவன் ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் நல்லா வாங்கி கட்டிக்குவான். நமக்கு எதுக்குக்கா இந்த ஊர் பொல்லாப்பெல்லாம்? பேசாம வீட்டை காலி பண்ண சொல்லிடு. அவன் எங்கேயாவது போட்டும், நமக்கு என்ன? சே, அந்த தம்பியை பத்தி நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அதுவும் ஒன்ன மாதிரி தாம்மா, கொஞ்சம் படபடன்னு பேசும், அவ்வளவுதான். நல்ல தம்பி, குணத்துல தங்க கம்பி. வரட்டுமா? பெரிய மனுஷாச்சுன்னு சொன்ன பெருசு சிபாரிசு. நல்ல தம்பி, தங்க கம்பி. நீயா பேசிட்டு இருக்க? ஒண்ணுலக்கா. கந்தன் துள்றான். நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சம்பளம். சேகர் இனிமே உயிரோட இருக்கவே கூடாது. அப்படி கட்டு ராஜா, அப்படி கட்டு. புரியுதா? புரியுது. தள்ளியா? அட கொஞ்சம் தள்ளி உட்காரையா. யோ, இதுக்கு மேல தள்ள பொம்பளைங்க பக்கம் தான் போய் உட்காரணும். ஒழுங்கா படம் பாரியா? அட படமே தெரியலையா? யோ, நீ குடுக்குற 50 பைசா இது போதையா? வேணா ஸ்கிரீன் முன்னாடி போய் உட்காரு, எல்லாம் தெரியும். நான் தள்ளி உட்காரட்டுமாப்பா? வாஜார அடிச்சு தூள் பண்ணிட்டு இருக்காரு. வாஜார பார்க்காம தள்ளு தள்ளுன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கே.
என்ன தரிசனம் பண்ண வந்திருக்கிற மாதிரி தெரியுது? அதுவும் அம்மன் தரிசனம்? ஆமா, அம்மன் தரிசனம் தான் பண்ண வந்திருக்கேன். ஆனா எனக்கு அம்மன் யார் தெரியுமா? நீயேதான். ஏடா நம்ம ஊர் பேங்க் வாசல்ல ஒரே கூட்டமா இருக்காம என்ன விஷயம்? போலீஸ்லாம் வந்திருக்கு, என்னன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் சார், 5000 ரூபாய் பணத்தை காணா சார். எப்படி காணாம போச்சு? எப்படி காணாம போச்சுன்னு தெரிஞ்சா நாங்க ஏன் சார் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்? பணம் காணா போன அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல சார். எங்க போயிருந்தீங்க? நான் லீவ்ல என் பிரசவத்துக்காக போயிருந்தேன். என்னது, உங்க பிரசவமா? என் சம்சாரம் பிரசவத்துக்காக. அப்ப இவர் தான் ஆபீஸ்ல இன்சார்ஜா இருந்தாரு. சொல்லேன்ப்பா. என்னப்பா சேகர், சொல்ல. இப்படி வாயை மூடிக்கிட்டு ஊம மாதிரி நின்னா காணாம போன 5000 ரூபாய்க்கு யார் பதில் சொல்றது? சொல்ல சேகர். என்ன மிஸ்டர், எதுவுமே பேசாம இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் சார், என்ன பொறுத்த வரைக்கும் பணம் திருட்டு போயிடுச்சு. அயன் சேஃப் பூட்டினபடி இருக்கு. எப்படி சார் அதை திருட்டுன்னு சொல்றீங்க? அதான் சார் திருட்டு. பணம் திருடுறவன் எவனோ ஆதாரத்தோட திருட மாட்டான். அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு. என்னப்பா என்ன பாக்குற சார்? அவன் பார்வையே அப்படித்தான் சார். நீங்க தப்பா நினைக்காதீங்க. பணம் காணாம போன அன்னைக்கு தான் நான் ஊர்லயே இல்லையே, லீவ்ல இருந்தேன். கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க சார். வாங்க. இப்ப சொல்லுங்க. நீங்க பேங்க் பணத்தை எடுத்து சொந்த செலவு பண்ணிட்டு கேட்டா திருட்டு போச்சுன்னு சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறானுங்க. யோ, பேங்க் பணத்தை அந்த ஆள் தான் எடுத்தாருன்னு நீ அப்படியே சொல்ற? நீ பாத்தியா? ஒரு யூகம் தான். யூகமாவது மண்ணா கட்டியாவது ஒருத்தரோட வாழ்க்கை வீணா போமே யோசிச்சியா? வாய் கூசாம போய் சொல்றியே, உனக்கு அறிவு இருக்கா? நீ உருப்பிடுவியா? இந்தாமா, உள்ள விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. வெளியே காட்டுத்தனமா கத்திரியே. உன் கூச்சல கேக்குறதா இல்ல அந்த ஆள் வாக்குமூலத்தை கேக்குறதா? இந்த ஆள் அநியாயமா ஒருத்தர் மேல பழி போடுறா சார். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க? நீங்க இன்ஸ்பெக்டர், சட்டம் நியாயம் தெரிஞ்சவர். ஒரு நிரபராதியை தண்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது தப்பு தானே? சொல்லுங்க சார். சரியான வாயாடி இருப்ப போல இருக்க. கேவலம் பேங்க்ல 5000 ரூபாய் நான் திருடிட்டேன்னு அந்த படிச்ச முட்டா பைய சொல்லியிருக்கான். படிச்ச நீங்களும் அதை நம்பி இங்க வந்திருக்கீங்க. இந்த பாருங்க மிஸ்டர் பாண்டித்துரை, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்க, சொல்றேன். நீங்க பேங்க்ல லோன் கேட்டது உண்மையா? உண்மை. அதுக்கு அந்த கிளார்க் முடியாதுன்னு சொன்னது உண்மையா? அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவரை வம்புல மாட்டி விடலாம்னு நினைச்சு நீங்க இதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? சி, நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கு பதிலா பேசாம கையில விளங்க மாட்டி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வருத்தப்படாதீங்க, விசாரணைன்னு வந்து தலையெல்லாம் கேட்போம். அதானே, விசாரணை வந்து அப்படித்தானே வருவாங்க. கவலைப்படாதீங்க. இவன் யாரு? எப்ப என் கூடவே இருப்பான். ஓஹோ, ஆல்ரைட், நான் புறப்படுறேன். மறுபடியும் விசாரணைக்கு தேவைப்பட்டா நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். நிச்சயமா வரேன். ஓகே, see you. முதலாளி, அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம விஷயத்தை புட்டு வைக்கிறானே, ஒருவேளை நம்ம குட்டு உடைஞ்சிடுமோ? போலீஸ்காரங்க இப்படிதானே கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நான் எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? நீ பேங்க்ல 5000 ரூபாய் திருடுனது வாஸ்தவம் தானே? முதலாளி, நீங்க சொல்லித்தானே நான் திருடினேன். ஏண்டா பயப்படுற? நீ திருடுறதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? இருந்தாலும் ஒரு போலீஸ்கார வந்து உங்களை 4 கேள்வி கேட்கும்படி வச்சுட்டானே அந்த பய. உண்மைதாண்டா. அந்த பயலுக்கு அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா போச்சு. என்ன தைரியம் இருந்தா அந்த பையன் வீட்டுக்கு போவேன், ஒத்தனை கொடுத்துட்டு உட்காந்து இருப்பேன். உன்னை அடிச்சு போட்டா கூட ஏன்னு கேட்கறதுக்கு என்ன விட்டு ஆள் இல்ல, ஞாபகம் வச்சுக்க. இனிமே எனக்கு எல்லாமே அவர்தான். அவருங்களா? நாளைக்கு அவனை அடிச்சு தூக்கி ஆத்துல வச்சிட பாரு. அதுக்கு அந்த ஆள் ஒண்ணும் பயந்தாங்கோலி இல்ல. ஏதோ ஒரு மரியாதைக்காக இன்னைக்கு உன்னை திருப்பி அடிக்காம விட்டுட்டாரு. அம்மாவுக்கு அந்த தைரியம் தானா? பாரு, நல்லா கேட்டுக்க. என்ன ஏமாத்திட்டு அவன் கூட ஓடி போயிடலான்னு நினைக்காத. அப்புறம் நீ நுண்டியா கிடந்தாலும் பரவாயில்ல, 2 காலையும் வெட்டி போட்டுடுவான். ஆமா,
இப்ப நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்க. ஓடி போகவோ உயிரை விடவோ நான் ஒன்னும் கோழை இல்ல. என்ன கண்டம் துண்டமா வெட்டி போட்டாலும் சரி போராடியே தீர்வேன். அத நினைவுல வச்சுக்க. அதையும் பாக்குறேன். சின்ன கால அவசரப்படாதடா. உன் தங்கச்சி காதல் விவகாரம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த நேரத்துல அந்த சேகர் பையன் தடிக்கு விழுந்து செத்தா கூட நீதான் அடிச்சு கொண்டுட்டதா ஊர்ல பேசிக்குவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. என் தங்கச்சியோட மனசை கெடுத்து என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குனவன வெட்டி புதைச்சாதே என் ஆத்திர அடங்கும். அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க. முதல்ல நம்ம ஜாதிக்கார பையனா பார்த்து உன் தங்கச்சி அவன் கையில பிடிச்சு கொடுத்து இந்த ஊரை விட்டு அனுப்பவை. அதுக்கப்புறமா நாம 2 பேருமே சேர்ந்து அந்த பயலை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இது நல்ல யோசனைப்படுது. முதல்ல நல்ல மாப்பிள்ளையை தேடு. தேடுற மனசுல நினைச்சவனை அடையணுங்கிறதுக்காக பச்சை தண்ணி கூட பல்லுல படாம வைராக்கியமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா உன் தங்கச்சி. இப்படியே விட்டுட்டா இந்த வீட்டு வாசல்ல கெட்டி மேல சத்தம் கேட்காதுப்பா, சாவு மேளம் தான் கேட்கும். வாழ வேண்டிய உன் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிடாதப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ருக்குமணி தான் கிளிப்பள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்றாளே, வாயை திறந்து சொல்லேண்டா. உன் முடிவுதான் என்ன? ஒரே முடிவுதான். உன் பேத்தி அந்த பையனை மறந்தாகணும். நம்ம ஜாதியில நான் பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு வேற ஆள பாரு. மனசார ஒருத்தனை காதலிச்சுட்டு கடனுக்காக இன்னொருத்தனுக்கு பாய் வைக்க என்னால முடியாது. அப்படிப்பட்ட அப்ப ஆத்தாளுக்கு நான் பார்க்கல. இத பாரு, அண்ணங்கிற மரியாதைக்காகத்தான் இத்தனை நாளா உன் முடிவுக்காக காத்திருந்தேன். இப்போ ஏன் முடிவை சொல்றேன் கேட்டுக்க. அந்த சேகர் தான் இந்த செண்பகத்துக்கு புருஷன். உனக்கு உன் தங்கச்சி வேணும்னு நினைச்சா இந்த பாழா போன ஊரே ஜாதியை மூட்டை கட்டி வச்சுட்டு ஆம்பளை லட்சணமா முன்ன நின்னு என் கல்யாணத்தை நடத்தி வை. உனக்கு பயமா இருந்தா சொல்லு, இந்த ஊரை எதிர்த்து என் கல்யாணத்தை நானே நடத்தி காட்டுறேன். எவன் வந்து தடுத்து நிறுத்துறான்னு நான் பாக்க. கடைசியில கேட்கலான்னு இருந்தேன். கண்டிப்பா கொடுத்துறேன். கண்டிப்பா கொடுத்துறேன். அஜகுமாலா கேளு தாயே, இவர் ஒரு தாறு பூசுன தங்க கட்டி வெள்ளை உள்ளம். போற போக்குல எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு போல இருக்கு. நான் கேட்ட பட்டு புடவை, பாத்திரம், நகை நட்டு, கட்லு மெத்த எல்லாத்தையும் ஒரு வண்டியில வச்சு கட்டி என்ன இந்த ஊர் எல்லையில கொண்டு வந்து விட சொல்லு. வண்டியை யார் ஓட்டுறது தாயே? நீரா ஓட்டணும். ஏன்? வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதே இடத்துல ரத்தம் கக்கி சாவாங்க. ஓ ஐயா, யாராவது வண்டி ஓட்டுறீங்களா? வேண்டாம் பூபதி, இது கேட்டதெல்லாம் நான் கட்டி தர்றேன். நீயே எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுரு. சரி தாயே, மலை ஏறியா? போஸ்ட்மேன் எனக்கு ஏதோ லெட்டர் கொடுத்தாராமே. ஆமா, என்னங்க யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? எங்க மாமா கிட்ட இருந்து வந்திருக்கு. தேங்க்ஸ். என்னையா மூஞ்சிய விளக்கெண்ண குடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? அதாவது பரவாயில்ல, எனக்கு விஷமே குடிச்ச மாதிரி இருக்கு. செண்பகம், எங்க மாமா லெட்டர் எழுதிருக்காரு. அதுக்கு எதுக்கே இப்படி கவலைப்படுற? படிக்கிறேன் கேளு, அதுக்கப்புறம் உனக்கு புரியும். அன்புள்ள மருமகனுக்கு நலம் நலமறியாவா, நானும் உன் அத்தையும் பல இடங்களில் தேடி அலைந்து உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறோம். பெண் அழகில் கிளி, படிப்பில் புலி, உனக்கு பொருத்தமான ஜோடி, இடம் பெரிய இடம். நாம் கேட்டபடி வரதட்சணை கொடுக்க சம்மதித்து விட்டார்கள். 5 சவரனில் அட்டிகை, வைர கம்மல், வைர மூக்குத்தி, 10 சவரனில் ரெட்டவட சங்கிலி, வைர வளையல், இத்தியாதி இத்தியாதி. இப்படிப்பட்ட சம்பந்தம் தேடினாலும் உனக்கு கிடைக்காது. நிறுத்தியா? இரு, மிச்சத்தையும் படிக்கணும் கேளு. மிச்சத்தை நீயே வச்சுக்க. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். பொண்ணு கிளியோ புலியோ எலியோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம். இதுக்கு ஓ முடிவு என்னையா? செண்பகம், அப்பா அம்மா இல்லாத என்ன வளர்த்து. குட் மார்னிங் சார். யோ ஏட்டு ஏகாம்பரம், அப்பனும் பொண்ணு டியூட்டிக்கு வர லட்சணமா? அது டைம் என்னாச்சு? அது வந்து சார், சாரி சார், எங்க அப்பாவுக்கு 2 டியூட்டி சார். 2 டியூட்டியா? ஒரு டியூட்டி ஏட்டா இருக்கிறது, இன்னொரு டியூட்டி வந்துங்க. போலீஸ்காரியா இருக்குது இந்த கோட்டூரிய வந்து பாதுகாப்பா சேட்டுல விடுறீங்க, பாதுகாப்பா வீட்டுல கொண்டு போய் விடுறது. ஆமாங்க சார், நாட்டுல காலி பசங்க பெருத்துட்டாங்கல்ல, அதான் நைனா எனக்கு பாதுகாப்பு. ஏயா ஒரு போலீஸுக்கு இன்னொரு போலீஸ் பாதுகாப்பா?
இருங்க இருங்க, உங்க 2 பேரையும் தண்ணியில காட்டுக்கு மாத்துறேன். ஆமா. எம்ஜிஆர் நகர் போன வரியா? வர சேட்டு. மரியாதை இல்ல முதல் கடாய்க்கு. குந்து சேட்ட குந்து. குந்து ஏரிச்சா உன்னதாம்பா. அந்த பாட்டியை விட அதிகமா துட்டு தர்றேன், வரியா? வரியான்னா எங்க போகணும்? என்ன அப்படி கேட்டுட்ட? பலானதுக்கு பலானது இருக்க, அங்க போகணும். பலானதுக்கு பலானதா? ஒண்ணும் புரியலையே. அதான்டா பலானதுக்கு பலானது. மைனர் என்ன கேட்ட? என்ன இது? ஐயோ பப்பல பப்பல ஐயோ, அதான்ப்பா பலானதுக்கு பலானது போகணும்னு கேட்டேன். எனக்கு தெரியாம போச்சு. சின்ன வாத்தியாரா என்ன விட்டுங்க. ஐயோ நான் வீட்டை வளர்ந்தேன், ஆசி கீச்சிருவேன். கீச்சு இந்த பக்கம் பார்த்தேன், உன்னை சூப்பு வச்சு குடிச்சிருவேன். நீ குண்டு வா. அந்த டாய் சமாரு கீச்சிருவேன். கீச்சு ஒரு கை பாத்துட்டு வந்துடுறேன். டாய் ரிக்ஷாக்காரன்னா அவளுக்கு வேணாம் போச்சா? மடையா பிச்சிருவேன் பிச்சு. நீ குண்டியா? நீ எப்பையா பொம்பளை போலீஸா மாறினேன்? யோ, நான் யார் தெரியுமா? அவார்டு ஃபேமிலி ஏட்டு ஏகாம்பரத்தோட பொண்ணு கோட்டீஸ்வரி. உன்ன போல ஆளுங்க முட்டிய அக்கக்கா அக்கக்கா பேக்கறதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் தாய எக்ஸ்பர்ட். கோச்சிக்காதீங்க, உங்க பரம்பரை தொழிலு கசாப் கடையா? யோ, அதிகம் பேசுன முட்டிய அக்கக்கா அக்கக்கா பேசுறோம், ஜாக்கிரதை. ரோட்ல என்னையா கலாட்டா? உன் பேர் என்னையா? கேடிங்க. கோடிங்க. நீ ஏன் அவன் அடிச்ச? பல பல தப்பல்ல நல்ல பலானதுக்கு பலானது போகலாம், வரியா? அப்படின்னு அவன் கேட்டாங்க. இப்படி கேட்டவனை அடிச்சது தப்புங்களா? ஐயோ தப்பே இல்லப்பா. அதுல பாருங்க, பலானதுக்கு பலானது. வண்டி நான் ரோட்ல நிக்க வச்சிருக்கிறேன். உன் மேல கேஸ் புக் பண்றதா இல்லையான்பா? இப்பதான் ஒரு பொண்ணு வந்து என்ன கசைக்கு புழிஞ்சிட்டு போகுது. இப்ப நீ வேற ஒரு பொண்ணு வந்து உன்னை கசக்கிச்சா? சரியான சொல்லு பாத்திடா. இத மடக்கிற விதத்துல நான் மடக்குறேன். ஏண்டையா வண்டிய ரோட்ல விட்டுருக்கேன், கேஸ் போடுறதா இருந்தா போட்டுக்குங்க. எனக்கு கேஸ பேச்சு. ஆமா, அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அப்படியே கிளியோ பாட்டுற மாதிரி இருப்பா. அவ்வளவு செக்ஸியாவா இருக்கும்? பாமுல்ல பாமு அது மாதிரி இருப்பா. ஆமா, பொண்ணு பேரு கோடீஸ்வரி. அப்பன் பேரு ஏட்டு ஏகாம்பரம். பொண்ணு படிக்குதா வேலை செய்யுதா? வேலை செய்யறா. என்ன வேலை? போலீஸ் வேலை. போலீஸ் கோட்டீஸ்வரி. ஏட்டு ஏகாம்பரம் போலீஸ் கோட்டீஸ்வரி. ஐயோ, கோட்டீஸ்வரியா பொண்ணுடா. எங்க தாரா இருந்துட்டான்? வணக்கம் பாஸ். வணக்கம் தலைவரே. ஐயா யாரு? பாம்பு வந்துருச்சா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்குது, நீ நம்ம தசு புசு மிரட்ட என்ன அர்த்தம்? போலீஸ் டிபார்ட்மெண்டா? மேடம் மேடம் எப்படி இருக்கீங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நான் நல்லா இருக்கேங்க. ஐயா யாருன்னு? இந்த உலகத்துல என்ன யாருன்னு கேட்ட முதல் ஆளு நீங்க தான். காட்டுறா போட. மேடம் அங்க பாருங்க. ரிக்ஷா ஓட்டும் கோடியை மட்டும் பாதுகாக்கும் சங்கம். செயலாளர் கோடி, தலைவர் கோடி, பொருளாளர் கோடி. ரிக்ஷா ஓட்ட கோடி
என்னப்பா இது ரிக்ஷா ஓட்ட கோட்டியா நீ? ஏப்பா உன்னை காப்பாத்திக்க ஒரு சங்கத்தை வச்சு எல்லா பொறுப்புகளையும் நீயே ஏற்றுன்னு வரியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுப்பா. நான் யாரையும் நம்புறது இல்ல. நானே ராஜா, நானே மந்திரி. உனக்கு மட்டும் பாதுகாப்பு சங்கம்னு வச்சிருக்கிறியா? உனக்கு அப்படி என்ன ஆபத்து நம்பிச்சு? வந்துருச்சே மேடம், ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்லைங்க, நாமெல்லாம் யாருங்க? என் நாட்டு மன்னருங்க. இந்த மன்னரை பார்த்து இன்னொரு மன்னர் எப்படிங்க மட்டமா பேசலாம்? ஏ என்றான், ஓ என்றான், டைரக்டா டே சோமாரி அப்படிங்கிறாங்க. பலானதுக்கு பலானது வரியானு கேக்குறான். இதுல சொல்லு பாட்டு வேற. இதையெல்லாம் தாங்க முடியாம தாங்க சங்கமே ஆரம்பிச்சேன். இப்ப ஐயாவுக்கு ராஜ மரியாதை. அது சரி, ரிக்ஷா ஓட்டுற உனக்கு இது என்ன ஜெர்சிய? நல்லா கேட்ட. பஸ் ஓட்டுறானே அவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு, டாக்ஸி டிரைவருக்கு யூனிஃபார்ம் இருக்கு, ஆட்டோ ஓட்டுறவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு. இந்த ரிக்ஷா ஓட்டுற எங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கா? இல்ல. இனிமே இதான் யூனிஃபார்ம். இத போட்டுக்கிட்டு தான் இந்தியாவுல உள்ள அத்தனை ரிக்ஷாக்காரன் ஓட்டணும்னு அறிக்கையே விட்டுவிட்டேன். 1 minute. ஹலோ, யாரு? ஓ, சங்கம் ஓபன் பண்ணுமா? இப்ப நேரம் இல்ல, அப்புறமா பாப்போம். ஓகே, தேங்க்யூ மேடம். 1 minute. ஹலோ, கல்யாண புரோக்கரா? பொண்ணெல்லாம் எனக்கு தேவையில்லை. பொண்ணு எனக்கு நான் பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். 1 minute. ஓ, எங்க? பாம்பே. அந்த மேட்டரை விடுங்க சார். அத சஸ்பென்ஸா முடிச்சிடுறேன். ராத்திரி 12 மணிக்கு முடிக்கிறேன் சார். எனக்கு தெரியும். ஓகே சார், டோன்ட் வரி. நைனா, மாறு வேஷத்துல ஒவ்வொரு பொண்ணையா கொலை பண்ணிட்டு இருக்கிறானே சைக்கோ கில்லர், அவன் இவனா இருப்பானோ? இருக்கும். யாராம்பரம்? எஸ் சார். டியூட்டி நேரத்துல அப்பன் பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார், அதோ நிக்கிறார அவர் தான் கோட்டின் பேரு, ரிக்ஷா ஓட்டுறவர். இந்த பேட்டைக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு சார். கொலை செய்யப்பட்ட டாக்டர் பிரமிளா ராஜன், ஹெலன் இவங்க கொலை வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக மாறு வேஷம் போட்டுட்டு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஏமாத்துறானோன்னு சந்தேகப்படுறேன் சார். ஓ, அப்படியா? வாங்க விசாரிக்கலாம். மிஸ்டர், இங்க வா மேன். யார் மேன் நீ? எங்க நைனாவுக்கு புள்ள, அம்மாவுக்கு செல்ல புள்ள, என் சகோதரிக்கு தம்பி. நான் அதை கேட்கல. நீ உண்மையிலே ரிக்ஷாக்காரன் தானா? உன்னை எப்படி நம்புறது? பாருங்க, சைக்கிள் ரிக்ஷா லைசன்ஸ் பாருங்க. யோ, எந்த காரியத்தையும் உருப்படியா செய்யாதீங்க. கேஸ் பிடிக்கிற லட்சணமாயாது? சுத்த லூசு குடும்பம். வாங்க. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? மற்ற சங்கத்துக்காரவங்க உங்களை வாழ்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஏண்டா, நம்ம சங்கத்துக்கும் அவங்க சங்கத்துக்கு சம்பந்தமே இல்லையாடா? ஒருவேளை கட்சி மாற்றானுங்களோ? இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள அமைக்கிறேன். அண்ணன் கோடி, வாரி கொடுக்கும் வள்ளல் கோடி, தன்மான சிங்கம் கோடி, ஏழைகளின் தோழன் கோடி, எங்கள் தலைவன் கோடி, மாவீரன் கோடி, அஞ்சா நெஞ்சன் கோடி. ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நான் தான் ரிக்ஷா ஓட்டிகள் நல சங்கத்தின் தலைவர் புரூஸ்லி. அது வந்துங்க, இந்த ரிக்ஷாக்காரங்க எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் இனிமே ரிக்ஷா ஓட்ட சொல்லி அறிக்கை விட்டீங்க பாருங்க. அதை படிச்சதும் எங்களுக்கு ஃபுல் அறிக்குதுங்க. அடே, ஆமா, காஃபி டிஃபன் எதுவும் பரவாயில்ல. இதையெல்லாம் மாநில மாநாட்டுல வச்சுக்குவோம். அப்ப நிறைய வேலைகள் இருக்கு. நன்றி, வணக்கம். அண்ணன் கோடி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உனக்கு என்ன திமிரு இருந்தா என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வருவ? யாரு மேன் நீ? ஐ அம் ஹீரோ கோடி. என்னையா ரிக்ஷா, நாளுக்கு ஒரு வேஷமா? ஒரு பொண்ணுக்காக எத்தனை வேஷம் போட்டாலும் போடலாம், ஆனா மோசம் தான் பண்ணக்கூடாது. ஒண்ணும் புரியல. இந்த கோடீஸ்வரிக்கு ஏத்த ஜோடி அடியேன் கோடின்னு சொல்றேன். என்னையா சொல்ற? ஈசு, ஈசு,
என்னைக்கு நான் முதல் முறையா உன் மேல கைய வச்சேனோ அன்னைக்கு ஆசையும் கோந்து மாதிரி ஒட்டிக்குச்சு. யோ, ஏன் தகுதி என்ன, உன் தகுதி என்ன? தகுதின்னு பார்த்தா நான் 5 அடி, நீ 4 அடி. என்ன டியா? அம்மா, தகுதியை பத்தி கேட்டல்ல, உயரத்துல நான் 5 அடி, உயரத்துல நீ 4 அடி. அத சொன்னம்மா. காட்டுல இருக்கு காடை, நீ காட்டுற ஜாடை. யோ, நான் கழுத்தை நீட்டுறதா இருந்தா ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு தான் கழுத்தை நீட்டுவேன். உன்ன மாதிரி கேரா பிளாட்பாரத்துக்கெல்லாம் கழுத்தை நீட்ட மாட்டேன். நான் யார் தெரியுமா? அவார்டு ஃபேமிலி. இத கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. ஈசு ஈசு ஈஸ்வர, என் ஆசைக்கு பரிசு. ஐயோ, என்னடா அது கனமா இருக்கு. இதயத்தையே கொடுத்துட்டு போயிட்டாளா? ஈசு ஈசு, நீ தந்தது செருப்பு இல்ல, உன்னோட இதயம். இதயம் இந்த இத கால்ல போட்டுக்கிட்டு மிதிச்சு மிதிச்சு நடந்து போ. அப்பதான் இந்த இதயத்தோட வலி உனக்கு என்னன்னு தெரியும். பட் ஒன் திங், என்னைக்கு இருந்தாலும் நீதான் எனக்கு மனைவி, நான் தான் உனக்கு கணவன். ஓகே, பாய். ஹாய் கோட்டீஸ்வரி. ஹாய் சாந்தி, எப்படி இருக்க? ஃபைன். படிக்கிற காலத்துல பஸ் கூட காசு இல்லாம நடந்தே போவ. இப்ப என்னடானா சொகுசான காரு, உடம்பு பூரா நகை. எப்படி இதெல்லாம்? கல்யாணமே ஆகாம இருந்த எனக்கு கப்பல் கம்பெனி ஓனர் கணவரா கிடைச்சிருக்காருடி. கப்பல் கம்பெனி ஓனரா? எப்படி? எல்லாம் நான் வணங்குற அதிசய மகான் ஜிங்ஜாங் சாமியார் மகிமடி. அதிசய சாமியார் ஜிங்ஜாங்கா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, நம்ம மனசுல எதை நினைச்சிட்டு போறோமோ அது அப்படியே சொல்வாரு. அது நிறைவேற அருள்வாக்கும் தருவாரு. அப்படியா? ஆமாண்டி, அவர் சொன்ன அருள்வாக்குல கிடைச்சதுதான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை. அந்த சாமியாரை எனக்கு எப்படியாவது அறிமுகப்படுத்தி வைடி. சாரிடி, நானும் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல லண்டனுக்கு போறோம். வேணும்னா அட்ரஸ் தரேன். அப்ப சரி, அட்ரஸ் ஆவது கொடு, நான் உடனே போய் பாக்குறேன்டி. ஓகே ஓகே சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஜிங்ஜாங் சாமியார், 111 நாமக்கார் தெரு, வெஸ்ட் அண்ணா நகர், சென்னை 40. சரி, ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னத்த விஷயம் தெரிஞ்சு என்னத்த நான் செய்ய போறேன்? இந்த தலைப்பு கொண்டும் குறைச்சல் இல்ல. நீ என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த சைக்கோ கில்லர் எத்தனையோ பெண்களை கொலை செஞ்சது பத்தாதுன்னு இன்னைக்கு ஏதோ ஒரு பெண்ணை கொலை செய்ய வர்றான்னு சொல்ல வர்றாதானே? ஆனா அது இல்லையா, நான் சொல்ல போறது என்னன்னா, நம்ம எஸ்பி தினேஷ் இருக்காரே, அவர் விஷயமா தான். புரியுதா? ஓஹோ, தங்கச்சி கேச அண்ணன் டீல் பண்ண கூடாதுன்னு சிபிஐ ஆபீசருக்கு மாத்தி இருக்காங்களே, அதை சொல்றியா? பாவம் எஸ்பி ஐயா, எவ்வளவு வேதனைப்படுறா தெரியுமா? இந்த காலத்துல யார நம்புறது நம்பாம இருக்கிறதே புரியலையா. இது பெரிய இடத்து மீட்டர். ஓகே, யாரும் இல்ல, இதான் நேரம். தொலைந்து கட்டுறேன், காரியத்தை முடிச்சிடுறேன். ஓம் ஓம் ஜெய் காளி ஓம். எல்லாம் தெரிஞ்ச அதிசய சாமியார் இருக்கிற விஷயம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாம போச்சே. சிகரெட் வேறையா? கஞ்சா சிகரெட்டு? இது சாம்சுந்தர் புக்கா? இது தண்ணி, சாராயம். அடே இரு, அப்புறம் பாத்துக்கிறேன். மவளா சரி, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி சாமியார தேடிக்கிட்டு போயிருக்கிற. காலமோ கெட்டு போச்சு. என் மவ என்ன ஆனாலோ ஏதானாலோ. வரா வர, அடியே குரலை மாத்தி வேலை காட்டுறேன்டி. வர வர. ஓம் ஓம் கும்பிடுறசாமி, ஓம் கும்பிடுறசாமி. என் பக்தை சாந்தியின் தோழி கோடீஸ்வரியே வருக வருக. வந்தோம் சாமி, வந்தோம். அம்மாடி, என் பொண்ணு பத்திரமா இருக்குதா? ஏட்டு ஏகாம்பரம் மகள் கோடீஸ்வரியே வருக வருக. உண்மையிலேயே நீங்க அதிசய சாமியார் தான் சாமி. கரெக்டா சொல்லிட்டான் சாமி. படா கில்லேடிதா. அங்காளி உங்காளி உங்காளி
गोले के भीतर क्या है? गाड़ी நிகாலி பெண்ணாய் சுவாமி உன் ராசியை நான் பார்க்க வேண்டும். வந்து அமரும் அமரும் அமர்ந்தோம் சுவாமி. பெண்ணாய் சுவாமி உன் கையை காட்டு. ராசி பார்க்க வேண்டும். ராசி ராசி பார்க்கிற போது உரசி பார்ப்பேன். கோவித்துக் கொள்ளாதே. பெண்ணாய் அதோ மேலே பெண்ணாய் உன் கை ஏன் சொர சொர என்று இருக்கிறது? அது வேற ஒண்ணு இல்ல சாமி. இந்த கேடி ரவுடி வேஷம் போட்டு பொண்ணுங்களை ஏமாத்துற முள்ள மாதிரி பசங்க இவனுங்களை எல்லாம் அடிச்சு அடிச்சு கை காப்பு காய்ச்சி போச்சு சாமி. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். சுவாமி என் ராசி என்ன சொல்லுது? பெண்ணாய் உன் ராசிப்படி அந்த கோடியே உனக்கு கணவனாக கிடைப்பான். ஐயா என்ன சாமி இது? போயும் போயும் அந்த கோடி ரிக்ஷாக்கார முண்டன் தான் எனக்கு கணவனா வரணுமா? வேண்டாம் வேண்டாம் ஐயா வேண்டாம். நைனா என்னமா என்ன ஆச்சு? பாருங்க நைனா, அந்த ரிக்ஷாக்கார முண்டன் தான் எனக்கு கணவனா வரணும்னு என் ராசியில சொல்லுதான். யாரு அந்த கோட்டியா? ஏய் கோட்டி, ஏய் முச்சௌக்கி, முள்ளமாரி, டேய் பொக்க பையா, டேய் கைத, ஏய் என் கையில நீ மாட்ட வெட்டு ஒண்ணு துண்டு பூல். அமைதி அமைதி. மகனே மகனே மகளே மகளே மகளே. கோடி என்றால் கோடீஸ்வரன், பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதி கோடீஸ்வரன், சொந்த கம்பெனி அதிபர் கோடீஸ்வரன். அப்படியா சாமி? ரொம்ப சந்தோஷம் சாமி. அந்த ஈஸ்வர மாப்பிளைய எங்க எப்போ எப்படி சந்திக்கிறது சாமி? காதை காட்டு. அந்த கோடீஸ்வர வெள்ளைக்கார மாப்பிள்ளையை எங்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடுங்கள். போற சாமி போற. அந்த ஆள ஒரே அமுக்க அமுக்கிறேன். சாமியா, நான் அண்டா கல்யாணம் பண்ணினா ஒரு பொண்ணு தேவை பாத்து கொடுத்தா நீ நல்லா ஒரு பொண்ணாட்டுக்கே வழியை காணும். ஏட்டு ஏகாம்பரத்துக்கு 3000 ரூபாய், கோடீஸ்வரிக்கு 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய். கோடீஸ்வரிய மடக்கிறேன், தாலி கட்டுறேன், வீட்டுல உக்காந்துக்கிட்டு அவளை மிரட்டி மிரட்டி மாப்பிள்ளையா இருந்து சாப்பிடுறேன். ஏமா எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன? நமக்கு தான் கோடீஸ்வர மாப்பிள்ளை கிடைக்க போறானே, நம்ம ஏன் உத்தியோகம் பண்றது? கரெக்ட், நானும் அதுதான் நினைச்சேன். இப்பவே போய் நாம வேலையை ராஜினாமா செஞ்சிருவோமா? ஓகே, எனக்கு கோடீஸ்வர மாப்பிள்ளை. எனக்கு கோடீஸ்வர புருஷன். கோடீஸ்வர மாப்பிள்ளை, கோடீஸ்வர புருஷன். 2 லூசுங்களும் நிக்குது. என்னையாடி கேட பிளாட்ஃபார்ம் சொன்னேன், வேலை காட்டுறேன்டி. நைனா, சாமியார் சொன்ன கோடீஸ்வர மாப்பிள்ளை இவருதான். விடாத, புடிச்சுக்கோ நைனா. ஆஹா, மாலின் கைமா வந்திருக்காரு. இனிமே இவர்தான் அவனுக்கு பொருத்தமான ஜோடி. இந்த சோகா நந்து வராது. சாமி சாமி தம்பி என்ன நைனா பிச்சை போடுறாரு? My darling கோடீஸ்வரி, கோடீஸ்வரி, my darling கோடீஸ்வரி. Hey, stop, stop. ஐயோ, என்ன நைனா இது? அந்த கோடீஸ்வர மாப்பிள்ளை நான் இங்க இருக்கிறது தெரியாம எவ பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. போய் புடிங்க நைனா, புடிங்க நைனா. ஒண்ணா கவுந்துறானே. டேய் மாப்பிள்ளை, கோடீஸ்வரி. டேய் மாப்பிள்ளை. No, no. என்ன கபடி அடி. கோடீஸ்வரி. Take this. கோடீஸ்வரி darling, கோடீஸ்வரி. மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, நான் Wait man, நீ யாரோ? ஏட்டி ஏகாம்பரம். நீ தேடி வந்திய கல்யாணம் பொண்ணு, என் பொண்ணு இதான். பொண்ணு பேரு கோடீஸ்வரி. சுவாமி சொல்லுச்சு, சுவாமி சொல்லுச்சு. Darling, take this. Why? ஆமா, உன் சொந்த ஊர் எந்த ஊரு? I am coming from America. No, America. ஆமா, சாமி சொன்ன மாதிரி சொத்து பத்தெல்லாம் உனக்கு எவ்வளவு சேரும்? லண்டன்ல 100 கோடி, அமெரிக்கால 100 கோடி, இந்தியாவுல 100 கோடி. அப்பா நான் குடுத்து வச்சுவேன். கோடி நைனா,
அந்த ரிக்ஷாக்கார முண்டை கோடியை மறக்கலாம் பார்த்தா இந்த ஆளோட சொத்துலயும் கோடி கோடின்னு வருத. அந்த ரிக்ஷாக்கார பேமானி பத்தி எனக்கு நினைப்பூட்டாகம்பா. மாப்பிள்ள இன்னொரு கேள்வி. நீ சொத்த லூஸ் மேன், அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற. எனக்கு இந்த பொண்ணு தேவையில்லை. ஐ வாண்ட் டைவர்ஸ், ஐ வாண்ட் டைவர்ஸ், ஐ வாண்ட் டைவர்ஸ். கல்யாணம் ஆகல அதுக்குள்ள டைவர்ஸ். அந்த ஆளுக்கு உன்னை பிடிக்கல, நீ இங்கே இரு. நான் போய் அந்த ஆளு ஒரே அமுக்கிட்டு வந்துடுறேன். ஓ மை டார்லிங், போய் அமுக்குற மாதிரி அமுக்கிய பாத்தியா? கோட்டியா? இப்ப என்னன்ற உன் பொண்ணு ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் கழுத்தை நீட்டுவன்னு சொன்னா, அது இப்ப நிறைவேறி போச்சு. ரிக்ஷா என்னையா சொல்ற? அடாமே, என் பேரு கோடீஸ்வரன் தான். எல்லாரும் செல்லமா அக்கோடி அக்கோடிம்பா. ஆனா ஒண்ணு நீ சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் ஒரு கோடீஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு பொஞ்சாதி, நான் தான் உனக்கு புருஷன்னு சொன்னேன். அதை இப்ப நிறைவேற்றி காட்டிட்டேன். நான் போறேன்ப்பா. சண்டம் போடா. அப்படி எல்லாம் சொல்லாத நைனா. பின்ன எப்படி சொல்றீங்க நைனா? இந்த கோடீஸ்வரிக்கு ஏத்த ஜோடி இந்த கோடீஸ்வரன் தான் அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான் நைனா. இதை யாராலும் மாத்த முடியாது. அப்படிங்கிற சட்டம்மா, இந்த வெறுப்பையில கட்டிக்க சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்றது? நீங்க 2 பேரும் தான் வேலை செய்யறீங்களே, வேலை. அது ஏன் கேக்குற? பெரிய கோடீஸ்வரன் தான் மாப்பிள்ளைய வர தரேன்னு நாங்க 2 பேரும் வேலையை ராஜினாமா பண்ணிட்டோம். ஆமா. அட பாவிங்களா, ஏண்டி உங்க சம்பளத்தை நம்பித்தானடி லவ்வே பண்ணேன். என்னையா பண்றது? கோடீஸ்வரி அழாத, என்கிட்ட வர தொழில் கைவசம் இருக்கு. ஐயோ, என் புருஷனை காணோம். ஐயோ, எங்க போயிட்டாரு மாப்பிள? ஐயோ, எங்க போயிட்டாரு? காடுக்குள்ள என்னங்க? அழாதீர்கள், இத வந்து விட்டீங்க. மாப்பிள, நம்முடைய கஷ்டங்கள் தீர ஆசிரமம் அமைக்க போகிறேன். அருமையான ஐடியா. நம்ம மாப்பிள்ளைகளுடைய மூளையே மூளை. இது என்ன புது குழப்பம்? நீ வர முடியா? இது வரைக்கும் எங்க கிட்ட வாங்கின வாடகை ட்ரெஸ்ஸுக்கும் இந்த காருக்கும் வாடகை குடியா? தம்பி தரண்டா. மாமா, தம்பி கொஞ்சம் காரை தள்ளுங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உட்கார்றது வேலையை காட்டுறேன். ஐயோ, காரு பங்களா, நான் கோடீஸ்வரி ஆக போறேன். நைனா, சீக்கிரம் வண்டி தள்ளிட்டு உள்ள வந்து உட்காரு. சீக்கிரம் வண்டி எடுத்து போலாம்.